தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக்கின் சார்பில் அதனுடைய மாநில பொதுக்குழு இன்று சென்னையில் கூடி 90% ஆசிரியர்களை மிகவும் பாதிக்கக்கூடிய அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே 2 கட்ட போராட்டங்களை ஏற்கனவே நடத்தியிருக்கிறது. ஒன்றிய தலைநகரங்களிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தினையும் மாவட்ட தலைநகரங்களிலே ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தினையும் சிறப்பான முறையிலே நடத்தியிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாநிலத்திலே 90% ஆசிரியர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளான, குறிப்பாக பெண்ணாசிரியர் பெருமக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அடுத்த கட்ட போராட்டங்களை திட்டமிட்டு டிட்டோஜாக் அறிவித்துள்ள நிலையிலே இன்றைக்கு ஒரு சில அமைப்புகள் நன்றி பாராட்டும் மாநாடுகள் நடத்துவதாக அறிவித்த நிலையிலே இன்றைக்கு டிட்டோஜாக்கினுடைய மாநில பொதுக்குழு கூடி அது வெந்த முன்னிலே வேல் பாய்ச்சுவதாக இருக்கிறது. ஒரு லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களுக்கு பாதிப்பு, பெண்ணாசிரியர்களுக்கு பாதிப்பு என்ற சூழ்நிலையிலே ஒரு சில ஆசிரியர் சங்கங்கள் நன்றி அறிவிப்பு மாநாடு என்று அறிவித்துள்ளதற்கு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு இயக்குநர் பெருமக்களும் அதில் கல்வித்துறை அதிகாரிகளும் கலந்து கொள்வதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த 1,00,000 ஆசிரியருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை டிட்டோஜாக்கினுடைய பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. அந்த நிகழ்விலே மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கல்வித்துறை அதிகாரிகளும் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த டிட்டோஜாக்கினுடைய பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அடுத்து நம்முடைய போராட்டத்தை வலிமை சேர்க்கும் விதமாக டிட்டோஜிய பேரமைப்பின் சார்பில் நம்முடைய 243 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை பிரதான கோரிக்கைகளை இடம்பெறுவதாக வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையிலே அடுத்த கட்டமாக ஜாக்டோஜியோவில் 26ஆம் தேதியிலிருந்து நடைபெறக்கூடிய கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் முழு வீச்சில் டிட்டோஜாக் பேரமைப்பினர் கலந்து கொண்டு நம்முடைய கோரிக்கைகளான இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு, சரண் விடுப்பை பெறுதல், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருதல், ஊக்க ஊதிய உயர்வுகளை கொண்டு வருதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான கோரிக்கைகளை வென்றெடுப்பதிலே அந்த போராட்டத்திலே முழு வீச்சிலே இந்த டிட்டோஜாக் பேரமைப்பு கலந்து கொள்வது என்று தீர்மானிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் அச்சத்துடனும் பதட்டத்துடனும் பணியாற்றக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து இந்த கல்வி அதிகாரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை டிட்டோஜாக் பேரமைப்பு கண்டிக்கிறது. அந்த அடிப்படையில் நாளைய தினம் ஆசிரியர்கள் மனதிலே பல்வேறு அச்ச உணர்வோடு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த அரசாணை ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கும் பட்சத்தில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்தும் ஒரு சிலரை கண்டித்து நம்முடைய டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பில் நாளை, அதாவது 4ஆம் தேதி காலை 11 மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கருப்பு பட்டை அணிந்து ஆசிரியர் பெருமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று இந்த டிட்டோஜாக் பேரமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக நம்முடைய ஆசிரியர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் டிட்டோஜாக்கினுடைய மாநில நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளும் வகையில் 12ஆம் தேதி சென்னையிலே ஒரு நாள் உண்ணாவிரதத்தை நடத்துவது என்று 19/2/2024 அன்று சென்னையிலே மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்துவது என்று டிட்டோஜாக் பேரமைப்பு அறிவித்தது. ஏற்கனவே மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் 30 கோரிக்கைகளை வைத்து நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இயக்குநர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் உடன்பாடு ஏற்படவில்லை. அதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை இயக்குநர் பெருமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அதில் 30 கோரிக்கைகளில் 12 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்வதாக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு 3 மாத காலமாகியும் அதற்கான அரசாணைகளோ செயல்முறைகளோ பிறப்பிக்கப்படவில்லை. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுடைய வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத கல்வித்துறை அலுவலர்களை டிட்டோஜாக் வன்மையாக கண்டிக்கிறது. சந்தித்து கடந்த வாரம் சந்தித்து 23ஆம் தேதி சந்தித்து
மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஜித்தோஜாக்கினுடைய உயர்மன்ற குழு உறுப்பினர்களும் பள்ளிக் கல்வித்துறையுடைய செயலாளர், தொடக்க கல்வித்துறையுடைய இயக்குநர், பள்ளிக் கல்வித்துறையெல்லாம் இருந்து இந்த 12 கோரிக்கைகளுடைய நிலையை மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்கள் கேட்டார்கள். அதுல எனக்கு என்னுடைய பார்வையில் இந்த ஜித்தோஜாக் அமைப்பே கருது அமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நிதி சாராத வாக்குறுதிகள் அந்த 12 கோரிக்கைகள் அதை கூட நிறைவேற்ற ஒப்புதல் தராத இந்த அரசு அலுவலர்கள் இந்த ஆசிரியர்களை தொடர்ந்து பதற்றத்தில் அச்சுறுத்தலாகி எம்இஸ் போன்ற கற்பித்தல் பணிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த எம்இஸ் போன்ற பதிவுகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்ணாசிரியர் பெருமக்களை பதட்டத்திலே வைக்கிறார்கள். என்று 3 மணிக்கு கொடுங்க, 4 மணிக்குள்ள கொடுங்க, கற்பித்தல் பணிக்கு இடையூறாக இருக்கிறது. அதை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த நிதி சாராத கோரிக்கைகளான 12 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஜித்தோஜாக் பேரவைக்கு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல்கள் நடைபெற போது இந்த சமயம் நீங்க போராட்டம் இருந்துச்சா மாணவர்களுக்கு தேர்வுல பாதிக்கிறாரா? தொடர்ந்து இது இன்று நேற்று அல்ல நடக்கக்கூடிய போராட்டம் அல்ல. தொடர்ந்து இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல கடந்த ஆட்சியில எத்தனையோ போராட்டங்கள் நடந்தோம். பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்காத அரசு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்குரிய அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் நிதிநிலை நெருக்கடி இருந்தாலும் எங்களுடைய ஜித்தோஜாக்கில் இருக்கக்கூடிய நிறைய சங்கங்கள் கொரோனா காலத்தில் கூட கடுமையான நிதிகளை கொடுத்து இந்த அரசுக்கு ஸ்திரத்தன்மையோடு இயக்குவதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, பெருவெள்ளம் ஏற்பட்டது கூட நாங்கள் எல்லாம் தொடர்ந்து கொரோனா ஊதிய